உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொடுங்க, நான் பரிமாறுறேன். நோ, சாப்பிடு அஞ்சலி. உனக்காக சமைக்கிறது எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பரிமாறுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் என்ன மட்டும் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க? இது எனக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். இத உனக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டேன். அப்புறம் எனக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருக்காதா என்ன? உங்க பொண்டாட்டியா எனக்கு ரைட்ஸ் இல்லையா? சரி, அதுக்கு வாரத்துல ஒரு நாள் நீ சமைச்சுக்கோ. மத்த நாள் நான் தான் சமைப்பேன். சாப்பிடு. எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க என்ன சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆமா, எப்படி நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? எவ்வளவு வேலைக்கு நடுவுல உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல எனக்காக என்ன சமைக்கிறதுன்னு தினமும் யோசிச்சு யோசிச்சு விதவிதமா சமைக்கிறீங்க. பிஸியா இருக்கிறது, இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றது, இவ்வளவு சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்காக தான் அஞ்சலி. அப்போ உனக்கு அடுத்து தானே அதெல்லாம். உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா ஒவ்வொரு மெனுவையும் உனக்கு நான் சமைக்கும் போது ஒரு தடவைக்கு 4 தடவை சமைச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் உனக்கு பரிமாறுவேன். என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் சமைச்சு பார்த்துட்டு செய்வீங்களா? எப்படிங்க செய்வீங்க? ஏங்க, நைட்டு நான் தூங்குனதுக்கு அப்புறமா என்னங்க நீங்க உலகத்துல எந்த புருஷனாவது இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேன். என் அஞ்சலிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் சமைச்சு அந்த டேஸ்ட் உனக்கு பிடிக்காம போய் நீ ஒரு வாய் கம்மியா சாப்பிட்டா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அப்படி நடந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கு கிடைக்கிற டைம்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நான் உனக்கு சமைக்கிறத பெரிய விஷயம் சொல்றேன். ஆனா அதை விட பெருசு நீ எனக்காக பாடுறது. எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா? எத்தனை தடவை வேணாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். இன்னொரு தடவை பாடவா? வேணா, ஒரு தடவை போதும். என் லைஃப்ல எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. நான் சாகுற வரைக்கும் உன் பாட்டு என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். என் மூச்சு நிக்கிற வரைக்கும் நான் உங்க கூட வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு சாகிறத பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க உயிர் பிரியிற ஒரு நொடிக்கு முன்னாடி என் உயிர் பிரிஞ்சிரும். நாம ரொம்ப வருஷம் ஒன்னா வாழணுங்க. கண்டிப்பா அஞ்சலி. அதுக்காக தான் நானும் இத்தனை வருஷமா தவம் இருந்தேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.